ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னா சிக்கன் கிரேவி, நார்த் இந்தியன் ஸ்பெஷல். ஆனியன், சிக்கன். ஆனியன் நல்லா சிறுசாக கட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் ஆனியனை ஸ்லைஸியாக. டொமேட்டோ, தக்காளி, அப்புறம் வந்து மிர்ச்சி போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன டம்ளரில் போட்டு மிக்சியில் இருக்க டம்ளரில் போட்டு நல்லா இடிச்சிக்கலாம் தூளை. மிக்சி இல்லை, அதனால் டம்ளரில் வச்சு நல்லா ஒரு சக்குன்னு குத்திக்கும், தூளாக வைக்கலாம். மிக்ஸி ஆனதுனா ஸோ அதை தான் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குது இதில் பண்ணால். இப்போது இதில் எல்லா மசாலாலையும் சிக்கனில் சேர்த்துக்கும். டோட்டலாக பெப்பர் பொடி, வெந்தய பொடி, மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, சில்லி பொடி, எல்லா மசாலா, கரம் மசாலா எல்லாம் டோட்டலாக போட்டாச்சு. ஆச்சி வச்சு பேஸ்ட்டு, பட்டை, லவங்கம், கொஞ்சம் ஆயிலு, ஒரு 25 ml ஆயிலு, தேவையான அளவு சால்ட்டு. அப்படி பொடியாக மழை சாரலாம் சொல்லிக்கும். இப்போ நல்லா ஒரு மிக்சிங் பண்ணிக்குவோம். எல்லா மசாலா வந்து சிக்கனில் ஆட் ஆகிற மாதிரி நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது எல்லா மசாலாவும் சேர்ந்து சிக்கன் உள்ள ஃபுல்லாக மெல்ட் ஆகும். இப்போது ஒரு சைடில் எடுத்து வச்சுக்குவோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஜீரகம், சோம்பு, 2 காஞ்ச மிளகா, லைட்டாக கிண்டிக்கலாம். தீ கம்மி வச்சுங்க. இப்போ மசாலா பண்ண எல்லா சிக்கன் கிரேவியும் இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை பூரா இப்போ நல்லா கலந்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த சிக்கனில் பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவும் ஃபஸ்ட்டிலே சேர்த்தாச்சு. நம்ம எல்லா இன்க்ரீடியனும் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்தாச்சு இதில். இப்போ ஆயில் போட்டு இது பாயில் பண்ண வேண்டியது தான் அது லாஸ்ட்டு. இது நல்லா கொதிக்கணும். தண்ணி இல்லாமல் ஃபுல் பாயில் பண்ணிக்கலாம். ஆபாயிலாக குறைஞ்சபட்சம் 20 நிமிஷம் கொதிக்கும். இது அப்போ தான் கிரேவி கிடைக்கும் நமக்கு. நல்லா இந்த தட்டில் இந்த சால்ட்டெல்லாம் மிச்சலாம் கரைச்சி ஊற்றிடலாம். இது 20 நிமிஷம் கொதிக்கணும். இப்போ இதை தட்டை போட்டு முடிச்சு 20 நிமிஷம் கொதிக்கணும். இப்போ கொதிச்சாச்சு. நல்லா ஒரு கிண்டிக்கிட்டலாம். பாயில் ஆயிடுச்சு. எல்லாம் சிக்கன் ரெடி.